கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உறவுண்டு கண்டே உம் பாதம் வந்தே, நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா. தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை, அடைக்கல பாறை நீரே செய்யா. ஆடிடும் நேரத்திலே வசந்தமே நீர்தானையா, வாழ்வென்னும் பாதையிலே துணைவனும் நீர்தானையா. வாடிடும் நேரத்திலே வசந்தமே நீர்தானையா, வாழ்வென்னும் பாதையிலே துணைவனும் நீர்தானையா. வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்காய் வாழ்வே, இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே. வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்காய் வாழ்வே, இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே. சா நஜனி பப்ப மக மகதனி சக்க மக சனி சகக்க கக்க சமம் மம்மம் மக மகனு சனி மக. உறவுண்டு கண்டே உம் பாதம் வந்தே, நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா. தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை, அடைக்கல பாறை நீரை செய்யா. சிறப்பு சத்தியமாகட்டும் என்பதற்கு ஏற்ப
உருவாகிறது. அறிவு ஒளி வீசும் போது ஞானம் பிறக்கிறது. ஞானம் பிறக்கும் போது மனித மாண்பு வளர்கிறது. மனித நேயத்தோடு இறை ஆசையோடு இறைவனை இறைவாய் உண்மையாய் தேவையில் இருப்போரை தேடி உதவி செய்யும் உங்களின் மனப்பான்மையை எடுத்து மகிழ்கிறோம். அன்பின் அமைதியின் இரக்கத்தின் பிறப்பிடமான இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பாக நடைபெற எங்கள் எளிய அழைப்பை ஏற்று இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அருத்தந்தை நான்கு சார்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். பொன்னாடை போன்ற நமது உதவி தலைமை ஆசிரியர் சகோதரி தேவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது உதவி தலைமை ஆசிரியர் சகோதரி தேவி அவர்களை கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிற்கு அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க
ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகில் ஓர் குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தங்கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்தூருக்கு செல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இப்ப என்ன பண்றது? மரியாள் கற்பமாலாம் இருக்காளா? கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நாம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டாயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசரத்துல இருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க,
இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரர, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்ம சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க. பின்னால மாட்டு தொழு இருக்கு. மாடெல்லாம் ஓரமாக தான் கட்டியிருக்கு. என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க. பாவமா வேற இருக்கு. என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து மெதுவா வாங்க. மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் 3 வந்துள்ளார்கள். உள்ளே வர சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வானசாஸ்திரிகள், கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தெழுத்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வானசாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வானசாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன? இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, விருந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி. மன்னா. சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள்.
நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். கீழ் தேசம் விட்டு வந்தார் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்தேன். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தர் என்பே, கிரீடம் சூட்டும் நற்பொன்னையே வைத்தேன் உம் முன்னமே. நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். தூப வர்க்கம் நானிவே, தெய்வம் என்று தெரிவிப்பே, ஜெப தூபம் ஏறெடுப்பேன் உம் பாதம் பணிவே. சர்வ லோகத்தையும் மீட்க தம்மை தியாக பலியாக ஒப்புக் கொடுப்பதை குறிக்கும்படியாக நான் வெள்ளை போளம் கொண்டு வந்தேன். வெள்ளை போளம் நான் இவே கொண்டு வந்தேன் காட்டவுமே, துக்க பாவ பாரம் தாங்கி மறிப்பார் இவரே. அன்பார்ந்தவர்களே, நம்மை ரட்சிக்க வந்த இந்த பாலை என்று நமது உள்ளத்தில் அதுவே அவர் விரும்பும் காணிக்கை. அவங்களே பேச சொல்லிடலாமா? ஒரு மதிப்புக்குரிய சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புத்தகம் கஷ்டமா இருக்குதா? ஹெச்எம் சிஸ்டர் ஃபோன் பண்ணி 2 மணி நேரமாவது பேசணும்னு சொன்னாங்க. கிறிஸ்துவ செய்தி 2 மணி நேரமாவது குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சிஸ்டர் பாவம் மதியம் சாப்பிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இல்ல எங்க குழந்தைகள்லாம் நல்லா கவனிப்பாங்க, நீங்க சொல்ல ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 2 மணி நேரம் பேசலாமா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நான் சுருக்கமா சொல்றேன். இந்த அழைப்புக்கு நன்றி. இயேசு பிறக்கும் போது எல்லாருக்கும் பாக்கியம் கொடுத்து வைக்கல. நீங்க நாடகத்தை பார்த்தீங்க, ஞானிகள் அழைக்கப்பட்டாங்க இயேசுவை பார்க்கறதுக்கு. அடுத்த வேற யாரு? இடையர், ஆடு வைக்கிறவங்க. வேற யாருமே இயேசு பிறந்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. அதுபோல இந்த கிறிஸ்து பிறப்போட நிகழ்ச்சிக்கு என்ன மட்டும் கூப்பிடுறீங்க, மற்ற யாரையும் கூப்பிடல. அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி எல்லாரும். ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, ஏன் இயேசு பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன 2-3 சின்ன கதைகள். பைபிள்ல இருக்கிற செய்தி. தொடக்கத்துல கடவுள் மனிதர்களை படைக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண் சொல்லி படைக்கிறார். படைத்து ஒரு அழகான உலகம், இங்கே இருக்கிற மாதிரி உலகம் கிடையாது. எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாம, டென்ஷன், படிக்கணும், எக்ஸாம் வரணும், போடணும், தூங்கணும், எழுந்திருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு உலகத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார்.
நீங்க சந்தோஷமா இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கடவுள் யோசிக்கிறாரு, இவங்க இவ்வளவு ஃப்ரீடமா விட்டா நல்லது இல்ல, அவங்க ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் போடும், அவங்க சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நடுவில் ஒரு மரம் இருக்கு பாருங்க, அந்த மரத்துல மட்டும் பழமே தான் பாரு, மற்ற மரங்கள் மாதிரி அந்த மரத்துலயும் பழம் எல்லாம் காய் பழுக்கும், அந்த பழம் மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மீதி எல்லா மரம் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். அவங்களும் சரியானவர்கள் சொல்லி தலையாட்டிக்கிட்டு அவங்க ஜாலியா தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த மரத்துல இருந்து ஒரு பாம்பு உங்கள்கிட்ட பேசுது, தூரமா இருந்து கூப்பிடுது, வாங்க இங்க பக்கத்துக்கு போறாங்க. அந்த பாம்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லுது. என்ன பொய்? ஆமா, கடவுள் உங்க எந்த மரத்துல இருந்தும் எந்த பழமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராமே. கடவுள் என்ன சொன்னாரு? அந்த ஒரு மரத்துல இருந்து மட்டும்தான். அந்த பாம்பு உங்களுக்கு என்ன சொல்லுது? கடவுள் உங்கள்கிட்ட எந்த பழமும் எந்த மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு. உடனே இவங்க இல்ல 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 அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா மரத்துலயும் நாங்க சாப்பிடலாம், நீ உட்கார்ந்து இருக்கிற பாரு, இந்த மரத்துல மட்டும் நம்ம பறிச்சு சாப்பிடக்கூடாது. உடனே அந்த பாம்பு இவங்க பேசுது. ஏன்னா இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, இவங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இப்ப இல்ல, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழத்தை எல்லாம் பாக்குறாங்க. அந்த பழம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அது நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம், கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம், நமக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யணும் தானே. அது மாதிரி இவங்களுக்கு அந்த ஆசை வளருது. அந்த பழம் பார்க்க அழகா இருக்கு. அந்த பாம்பு வேற சொல்லுது, இந்த பழம் ரொம்ப டேஸ்டானது, இந்த தோட்டத்திலே ரொம்ப டேஸ்டானது, வேணும்னா நீங்க தொட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லுது. வேணும்னா ஃபர்ஸ்ட் தொட்டு பாருங்க. ஐயோ, கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி மெதுவாக தொட்டு பார்க்கறாங்க. தொட்டு பார்த்தாலே நாக்கில் தண்ணி ஊறுது அவங்களுக்கு. அப்படியே இவங்க தயங்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு கடி வேணா கடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாம்பு சொல்லுது. உடனே இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அது கடிச்சா நாங்க சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோம். பாம்பு சொல்லுது, இல்ல கடவுள் வேணும்னே ஒரு பொய் சொல்லியிருக்கிறார், வேணும்னே ஒரு பொய் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்துடும். இப்ப நீங்க அறிவு இல்லாம ஜாலியா இருக்கிறீங்க. ஆனா இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். இவங்களுக்கு தாங்க முடியல, எவ்வளவு நேரம் கட்டுப்பாடோட இருப்பாங்க. அதை என்ன பண்றாங்க, சரி ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சிக்கணும், அதுவும் சின்ன கடியை கடிச்சிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, எடுத்து முதல்ல சின்ன கடி, அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பழத்தை சாப்பிட முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு தெரியுது, ஐயோ ஏமாந்துட்டோம், இப்ப நமக்கு பயம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவங்க ஓடி ஒழிக்கிறாங்க. இதுதான் முதல்ல நடந்த கீழ்ப்படியாத ஒரு தவறு. மனிதன் தொடக்கத்துல கடவுள் படைத்த போது அவர்கள் செய்த தவறு, கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏன் கீழ்ப்படியல? ஏன்னா அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா ஆசை காட்டப்பட்டார்கள். இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுள் சொல்லி அவங்களுக்கு கிடைக்காது, நீங்க செத்து போயிருவீங்க, எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆசை காட்டப்பட்டாங்க. ஆனா அவங்க கடைசி கிடைச்சிச்சா? கிடைக்கல. இது போல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க எல்லாருமே விதிவிலக்கே கிடையாது, எல்லாருமே ஆசை காட்டப்பட்டு கொண்டு ஏமாற்றப்பட்டு கொண்டு ஏமாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இன்னைக்கு வீட்டுல எல்லார் வீட்லயும் நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போயிட்டு கட்டாயம் மொபைல் நோண்டுவீங்க, உண்மைதானே? அந்த மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இந்த மொபைல் நோண்டுனா, விளையாடுனா, இன்ஸ்டாகிராம் பார்த்தா, அது பார்த்தா, ரீல்ஸ் பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம், தோணுமா தோணாதா? நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்து வச்சாலும் அந்த கடைசி சந்தோஷம் கிடைச்சு அவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் பார்க்கணும், ஐயோ அங்க பார்க்கலாமா, இந்த சேனல் பார்க்கலாமா, அது பார்க்கலாமா, இந்த யூடியூப் பார்க்கலாமா, இந்த கேம் விளையாடி பார்க்கலாமா, கடைசி வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஆனா கடைசி வரைக்கும் நிம்மதி, நம்ம எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி, நிறைவு என்ன செய்யாது, கிடைக்காது. எல்லாருக்கும் தான், இது உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இது போலதான் இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து 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 ஏமாந்துட்டே இருக்கிறோம். ஆனா பாடம் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கத்துக்க மாட்டேங்கிறோம். இது உண்மையிலேயே கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கைய மாற்றி அமைத்து கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று நம்ம ஏற்றுக்கணும். வீட்டுல பெற்றோர் சொல்லுவாங்க,
ஆசிரியர் சொல்லுவாங்க, மொபைல் ரொம்ப நேரம் நோண்டாதுங்க, இது அதிக நேரம் பண்ணாதுங்க, இப்படி இருங்க, வாழ்க்கையில முன்னேறிவீங்க, மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இன்று நாம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அது ஆசை காட்டிக் கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே இது கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஏக்கம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கடைசி வரைக்கும் அது கிடைக்காது. இதுதான் அந்த முதல் மனிதர்கள் செய்த தவறு. கடவுள் பாக்குறாரு, கடவுள் அதுக்கு தண்டனை எல்லாம் தொட்டி விட்டுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளால் தாங்க முடியல. அவர் என்ன செய்யறாரு, மனிதர்களை இப்படியே விட்டுறக்கூடாது, அவருக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க வேண்டும், மீண்டும் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், ஒரு நிறைவான வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார். அதான் கிறிஸ்து பிறப்பு விழா. அந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தீங்க. அதுல இருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு, ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கபிரியேல் தூதர் சமரஸ் மரியாதை சொல்லி சொல்றாங்க இல்லையா, நீங்க ஒரு மகனை பெற்று எடுப்பாய் சொல்றாங்க. மரியாதை சொல்றாங்க, ஐயோ நான் சின்ன பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகல, இது எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது வானது சொல்வாரு, கவலைப்படாத, தூய ஆவியார் எல்லாம் செயல்படுவார். உங்க சொந்தக்காரங்க எலிசபெத் வயசான காலத்துல இருக்கிறாங்க, அவங்களும் கருவில் இருக்கிறாங்க 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாங்க, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு வானது போயிடுறாரு. கடைசி மரியாவுக்கு வானது சொன்ன செய்தி இது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த செய்தியை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இன்றும் இந்த வருகின்ற நாட்களில் நம்முடைய மனதில் நிறுத்தணும். கடவுளால் முடியாதது ஏதாவது இருக்கா, இது நம்ம மனசுல நிறுத்தணும். கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு நிகழ்வு, ஒரு உண்மை நிகழ்வு மட்டும் சொல்லி உங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 1809ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு குடும்பம், ஒரு அழகான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். அப்பா அம்மா ஏற்கனவே 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. 4ஆவதாக ஒரு மகன் பிறக்கிறான். ஜனவரி 4, 1809ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு அழகான குடும்பத்துல 4ஆவதாக ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு லூயிஸ் பிரெய்லி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். 4வது குழந்தை, கடைசி குழந்தை, ரொம்ப செல்லமா வளர்றாங்க. அந்த குழந்தைய செல்லமா வளர்க்குறாங்க. எல்லாருடைய அன்பும் கிடைக்குது. அவனுடைய அண்ணன் அக்கா அவங்களுடைய அன்பு கிடைக்குது, அப்பா அம்மாவுடைய அன்பு நிறைய கிடைக்குது, தாத்தா பாட்டியுடைய அன்பு நிறைய கிடைக்குது, உறவினர்களுடைய அன்பு நிறைய கிடைக்குது. ஆக இந்த 4வது குழந்தை லூயிஸ் பிரெய்லி மிகவும் செல்லமாக வளர்க்கப்படுகிறார். அவங்க அப்பா அவங்க வீட்டிலேயே பக்கத்திலே ஒரு தொழில்கூடம் வச்சு அங்க வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாருன்னா, இந்த குதிரைகளுக்கெல்லாம் கடிவாளம் போடுவாங்க, சேனம் போடுறது கடிவாளம், அதாவது தோல் வேலை செய்யறாங்க. இந்த குதிரைகளுக்கு தேவையான உபகரணங்கள் அவங்க வீட்டிலே ஒரு சின்ன பட்டத்தை வச்சு செஞ்சுருக்காரு. ஆணி எல்லாம் வச்சு குத்தி ஓட்ட போடுறது, கட் பண்றது எல்லாம் செஞ்சுருக்காரு. இந்த சின்ன பையன் லூயிஸ் பிரெய்லியும் ரொம்ப ஆர்வமா அப்பா செய்யறதெல்லாம் பார்த்து அவங்க கூட விளையாடிட்டு இருப்பான். 3 வயசு ஆகும்போது ஒரு நாள் என்ன பண்றான், அப்பா ஒரு பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஏதோ பேசிக்கிட்டு இவனு சொல்லிட்டு என்ன பண்றான், அவர் ஓட்ட போடுறாரு. அந்த ஆணி மாதிரி வச்சிருக்கிற எடுத்து என்ன பண்ணு, அங்க இருந்து குத்திக்கிட்டு தெரியாம இடது கண்ணில் குத்திக்கிட்டு அழுதுறான். அப்பான்னு சத்தம் போட்டு அழுதுறான். அவங்க அது இதே மாதிரி மருத்துவ வசதி எல்லாம் கிடையாதுனால அவங்க என்ன பண்றாங்க, அது மெதுவா எடுத்துக்கிட்டு பச்சை எல்லாம் வச்சு கட்டு போடுறாங்க. அவங்களால தாங்க முடியல. சின்ன குழந்தை 3 வயது சிறுவன் இரவு பகலாக அழுகிறான். மருந்து எல்லாம் வச்சு பாக்குறாங்க, புண்ணு சரியாகல, புண்ணு அதிகமாகிட்டே போகுது. அவங்க ஊர்ல இருந்த பக்கத்து ஊர்ல இருந்த டாக்டர்கள் எல்லாம் காட்டி பாக்குறாங்க. அந்த நாட்கள்ல அதற்கான மருந்து எதுவும் இல்லை, புண்ணு சரியாகல. 3 வயது ஆகுது. இந்த புண்ணு அப்படியே இருக்கு, பெருசாகிட்டே வருது. 4 வயது 5 வயது ஆகும்போது உள்ள நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மரணம் பண்ணணும். அடுத்த குணம் என்ன ஆகுது, அவனுக்கு அங்கே பாதிப்பு 2 கண்களும் தெரியாமல் போயிடுது. 3 வயசு வரைக்கும் நல்லா பார்த்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அக்கா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமா இருந்த ஒரு சிறுவன் 3 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் அழுது கொண்டே புண் வலிக்கிறது, கண் வலிக்கிறது சொல்லி கொண்டு 5 வயதில் எந்த பார்வையும் இல்லாமல் பார்க்க முடியாத ஒரு நபராக மாறிவிட்டார். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப அன்பு செய்து வளர்க்குறாங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மற்றவர்களை போல பள்ளிக்கு எல்லாம் போக முடியும், மாதிரி ஸ்கூல்லாம் பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது. இருந்தாலும் வீட்டில் அவர்கள் சொல்வதை எல்லாம் அவன் ரொம்ப காது கொடுத்து கேட்கிறான். என்ன பேசுறாங்க, அண்ணன் அக்கா என்ன படிக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள பதிய வைக்கிறான். பாட்டு எப்படி கோயிலில் பாட்டு பாடுறாங்க, எப்படி மியூசிக் வாசிக்கிறாங்க, எல்லாத்தையுமே உள்ள கேட்டு உள்ள சேர்த்து வைக்கிறான். அவன் வாயால பாட்டு மட்டும்தான் முடியல, அதனால அறிவை ரொம்ப பயன்படுத்துறான், ரொம்ப இனிமையா பாடுறான். எது சொன்னாலும் உடனே மனப்பாடம் பண்ணிடுறான். ஒரு வார்த்தை
யாரும் சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருது. ஆனா இவன் படிக்க ஆர்வம் காட்டுறான். நான் படிக்கணும், அண்ணன் மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போறேன். ஆனா பாவம் கண்டு தெரியாது. அன்னைக்கு பார்வை சொல்றது பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது. அப்ப அவங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல அந்த பட்டத்தை வச்சிருந்ததுனால சின்ன சின்ன விறகு குச்சிகள் எல்லாம் வச்சு கட்ட மாதிரி அது மாதிரி அவங்க எழுதி எல்லாம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு சும்மா சின்ன சின்ன பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு ஆர்வம் அதிகம், ஞானம் அதிகம். நம்மளும் என்ன சொல்லியிருப்போம், நம்ம இறக்கிட்டு அடங்குனா எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க, ஐயோ நான் கடவுளை நம்பிட்டு இருந்தேனே, இந்த கடவுளுக்கு இந்த ஒரு பட்சம் குழந்தைய போய் இப்படி தண்டிக்கணுமா, இப்படி பண்ணணுமான்னு சொல்லி கடவுளை திட்டிருப்பாங்க. இல்ல கடவுளே வேணாம்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அப்படியெல்லாம் செய்யலாம். இந்த சிறுவனுக்கு உற்சாகம் ஊட்டிக்கிட்டு அவரால் முடிந்த கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூல்லே பேசி என் பையன் வருவான், நீங்க எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், பின்னாடி உட்கார்ந்துக்குவான், நீங்க சொல்றதை மட்டும் கேட்பான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லே பேசி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் சொல்றதெல்லாம் அவன் காதுக்குள்ள வாங்கிக்குவான். அவனுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவான், காதுக்குள்ள வாங்கி அறிவு அவனுடைய மூளையில எல்லாமே பதிவு. இதை பார்த்துக்கிட்டு அவங்களோட பெரியவர்கள்லாம் சேர்ந்து பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய பார்வையற்றோருக்கான ஒரு சிறப்பு பள்ளியில அவங்க சேர்த்து விடுறாங்க. அங்க போய் தங்கி படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 10 வயசுல, 5 வயசுல 2 கண்ணு என்ன ஆகுது பார்க்க முடியல. 10 வயசுல பாரிஸ் நகருக்கு போயிட்டு அவங்களோட பார்வையற்றவருக்கான பள்ளியில வந்து சேர்க்கும். அவனுக்கான ஒரு பாதை, ஒரு வாய்ப்பு உருவாகுது. அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி நல்லா படிக்கிறாங்க. அது அவங்க சொல்லிக் கொடுக்கிற மெத்தட் வந்து அதிகமா காதால கேட்கக்கூடியது, அதிகமா தொட்டு படிக்கக்கூடியதெல்லாம் காதால கேட்டு படிக்கக்கூடியது. அந்த டைம்ல ஒரு அவங்களுடைய நாட்டு படையில் ஆர்மியில வேலை செஞ்ச ஒருத்தர் வர வந்து இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வர வந்து பேசணும்னு சொல்றாரு. நான் ஆர்மியில இருக்கும்போது இது போய் சேர்ந்தது 10 வயசுல அந்த ஸ்கூல்ல போய் சேர்றான். 12 வயசு இருக்கும்போது சார்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து இவங்களுக்கு சொல்றாரு, நான் படை வீரராக இருக்கும்போது நைட்டு சோல்ஜர்ஸ் வாசிக்கிறதுக்காக ஒரு முறையை கண்டுபிடிச்சோம். தொட்டு உணர்ந்து அவன் வாசிக்கணும். இப்ப நம்ம பெரிய பென்சில் எழுதுனா தொட்டு உணர்ந்து வாசிக்க முடியுமா? முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, 12 புள்ளிகள் வச்சு எழுதாம அதை அழுத்தி வச்சு அதை தொட்டு இப்படி புள்ளி இப்படி இருந்தா இப்படி 4 புள்ளி 6 புள்ளி 5 புள்ளி இருந்துச்சா இதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி மற்ற படையினர்களுக்கு செய்தி அனுப்புறதுக்கு, ரகசிய செய்தி அனுப்புறதுக்கு இதை நான் பயன்படுத்துன்னு சொல்லி 12 புள்ளி அடங்கி அந்த மொழி ஒரு மொழியை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை இவங்க கேட்டுக்கிட்டு இது மேல ரொம்ப ஆர்வம் செலுத்தலாம். லூயிஸ் பிரெய்லி அவங்க டீச்சர்ஸ் மற்ற மாணவர்கள் தான் அதை அன்னைக்கு கேட்டுட்டு கை கட்டிட்டு என்ன பண்றாங்க, அதை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா 12 வயசு நம்ம லூயிஸ் என்ன பண்றான், அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அதை இவனே செஞ்சு பார்க்கணும். இவனே பேப்பர் வச்சு அது சரியாகுமா சரியாகாதான்னு சொல்லி 12 புள்ளிகள் இருந்துச்சுன்னா அதை தொட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், அதை சுருக்குவோம், எத்தனையா சுருக்கலாம்னு சொல்லி அவன் 6 புள்ளிகள் கொண்ட ஒரு முறையா என்ன பண்றான் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நேரம் அவன் டீச்சர் என்ன சொல்லல, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்றான், ஏன்னா அவன் கூட படிக்கிறவங்க எல்லாருமே பார்வையற்றவர்கள். அவளுக்கு எல்லாம் சொல்றான், நான் வந்து இப்படி ஒன்று உருவாக்கி இருக்கிறேன், அந்த சார் சொன்னதை வச்சு சார்ல்ஸ் என்ற எக்ஸ் சோல்ஜர் சொன்னதை வச்சு உருவாக்கி இருக்கிறேன், இதை உங்களுக்கும் நான் சொல்லி தரேன்னு சொல்லி இவன் சின்ன சின்ன இதெல்லாம் எழுதி என்ன பண்றான் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாசிக்க கொடுக்கலாம். கூட உள்ள நண்பர்கள் தான் ஆர்வமா கத்துக்கிறாங்க. அப்ப இவனுக்கு 15 வயசு ஆகும்போது 12 வயசுல இதை உருவாக்க ஆரம்பிக்கிறான். 15 வயசு ஆகும்போது இதுல ஒரு முழுமை அவனுக்கு கிடைக்குது. முழுமை கிடைச்சோன்னா அவங்க டீச்சர் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்படி உருவாக்கி இருக்கிறான், அந்த சார் சொன்னதை வச்சு உருவாக்கிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணுக்குதான் கண்ணு தெரியாது இல்ல, காதால கேட்டா மட்டும் போதும், காதால கேட்டு நீ அறிவு வளர்ந்ததோ நீங்க வாசித்து எல்லாம் பெருசா சாதிக்க போறது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தல, அவனை மன தவறு செய்யறான். ஆனா அவன் என்ன பண்ணல, அதை விடல, அவன் மீண்டும் மீண்டும் அதை செம்மைப்படுத்தான். செம்மைப்படுத்தி 28 வயசுல ஒரு 3 வால்யூம் 3 பகுதிகள் கொண்ட மாணவர்களுக்கான வரலாறு புத்தகத்தை அந்த 6 புள்ளிகள் தொட்டுணரக்கூடிய வழிகளை உருவாக்குறார். அவரே உருவாக்கி தன்னை போன்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாரு. இருந்தாலும் அவங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே ஸ்கூல்ல ஆசிரியராகவும் பணியாற்றுறார். இதை பற்றி அவர் நிறைய பேருக்கு சொல்றாரு. எல்லாரும் இதை உற்சாகப்படுத்தவே மாறாக தடை செய்ய விடுறாங்க. நீங்க வாசிய கதைக்கு என்ன செய்ய போறீங்க, ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது, அதனால காதால கேட்டா போதும்.
ஆனா இவரும் இவருடைய நண்பர்களும் மற்ற மாணவர்களும் இதை உற்சாகமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது ஒண்ணுதான் வாசிக்கிறது, என்னதான் சொன்னாலும் அவர்கள் தொட்டு வாசிப்பதற்காக எல்லாம் கற்றுக்கிறாங்க. கடைசி 1852 பிறந்தாரு. 1852 வந்து இவர் காசா நோய் வந்து 43 வயசுல இறந்துட்டார். அவர் இறக்கும் வரைக்கும் அந்த ஒரு தொற்றுணரக்கூடிய அந்த ஒரு அவர் கண்டுபிடிச்சத அரசாங்கமோ அவருடைய பள்ளிக்கூடமும் அங்கீகரிக்கல. அவர் இறந்த பிறகு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு இறந்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் இது பார்வையற்றோருக்கான மொழி, பார்வையற்றோர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அவர்களும் மற்றவர்களை போல வாசிக்க பழக என்று பிரெய்லி மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டது. இன்றும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்வையற்றவர்கள் வாசிக்கிறத பார்த்துக்கிறீங்களா? நான் காலேஜ் படிக்கும் போது சென்னையில பொன்முடின்னு சொல்லுவாங்க சார், அவர் பார்வையற்றவர் தான். அவர் பேப்பர் எடுத்துட்டு வருவார், எடுத்து வந்து நெஞ்சு பக்கத்துல வச்சுக்குவாரு, வச்சு இப்படி கையை வச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு அவர் வாசிப்பாரு அல்லது லெக்சர் நடத்துவாரு. நம்ம டெக்ஸ்ட் புக்ல அப்படியே இருக்கும். நான் அங்க செக் பண்ணுவேன், சார் வாசிக்கிறது இங்க இருக்குதா இல்ல சார் தப்பா வாசிக்கிறாரு. ஆனா அவர் அப்படியே தடவிக்கிட்டே வாசிப்பாரு, ஃபாஸ்டா வாசிப்பாரு. நம்முடைய புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு முன்னேறி இருந்தால் அந்த ஒரு லூயிஸ் பிரெய்லி கண்டுபிடித்த அந்த ஒரு தொட்டுணரக்கூடிய அந்த மொழி நிகழ்வு ஏன் சொல்றேன்னு சொன்னா, லூயிஸ் பிரெய்லி அவன் நினைச்சிருந்தா பிச்சை எடுக்கிறவனா மாறி இருக்கலாம், என்னால் வாழ முடியாது என்று மாறி இருக்கலாம். ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு மந்திரத்தை அவன் தன்னுடைய இதயத்தில் தாங்கி இந்த ஒரு துன்பம், நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், 5 வயதில் பார்வையை இழந்தேன், ஆனால் கடவுள் என்னை பயன்படுத்தி என் மூலமாக இந்த உலகில் பார்வை இல்லாத எல்லோருக்கும் பார்வை தருபவனாக என்னை மாற்றி இருக்கிறார் என்பதை அவன் உள்ளார உணர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த சாதனையை படைத்தான். அன்பு குழந்தைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது இந்த ஒரு செய்தி: கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நம்ம ஒரு அருமையான குடும்பத்தில் இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், தேவையானது கிடைக்காம இருக்கலாம், அல்லது நம்ம படிக்கிறது புரியாம இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடவுள் நம்மை பயன்படுத்தி நம் மூலமாக அவர் பலருக்கு வாழ்வு தர விரும்புகிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஆகவே இந்த ஒரு செய்தியை நீங்கள் இதயத்தில் வைத்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இன்னும் 2 மணி நேரம் பேச முடிச்சுக்கலாமா? நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனா இந்த ஒரு வார்த்தை நீங்க மனசுல எப்பவுமே வச்சிருக்கணும், சரியா? அதோட விட்டுறக்கூடாது, சரியா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த ஒரு மந்திரம் உங்க இதயத்தில் இருக்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பு அமையும். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.
and a happy new year. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம்.
ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியணும், வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்துல பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 மாமன்னன் இயேசு மாடடை குடியில் பிறந்தார்.
Happy Christmas, Merry Christmas. விண்ணோர் போற்ற விண்ணக வேந்தன், மண்ணோர் மகிழ விண்ணிலும் வந்தார். இம்மனுவேலன் நம்மோடு இருப்பார், இன்னலில்லை இன்பமே. இம்மனுவேலன் நம்மோடு இருப்பார், இன்னலில்லை இன்பமே. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் தேவியே நம்மை பூலோகம் வந்தார். இருளை அகற்ற ஒளியாய் இருந்தார், இன்றும் என்றும் பாடுவேன். இருளை அகற்ற ஒளியாய் பிறந்தார், இன்றும் என்றும் பாடுவேன். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. சிந்தை மகிழ விந்தை பாலன், தந்தை கோலம் ஆறிரு நேரம். மண்ணை மீட்க மகிழ்ந்து பாட மனிதனாய் வந்துவிட்டார். மண்ணை மீட்க மகிழ்ந்து பாட மனிதனாய் வந்துவிட்டார். அணிந்திடும் இரவில் மார்கழி குளிரில் மாலை மடியில் மாமன்னன் இயேசு மாடடை குடியில் பிறந்தார். மாமரி மடியில் மாமன்னன் இயேசு மாடடை குடியில் பிறந்தார். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்மஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்மஸ சொல்றத காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். நிறுத்துங்க. இப்பெல்லாம் ஆனா பாக்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கு ஆடலாம் வாங்க. பிறந்தவரை போற்றி தூதி மனமே, பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. எல்லாம் சரிதான், இயேசு எங்க பிறந்தாருன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எந்த காலத்துல பிறந்தாருன்னு சொல்லியே. ஏப்ல நீ எப்ப பிறந்த? நானு மழை காலத்துல பிறந்தேன். நீ எப்ப பிறந்த? நானு வெயில் காலத்துல பிறந்தேன். அட இருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா வெடிஞ்சே போயிரும். என்ன இப்ப உங்களுக்கு எப்ப பிறந்தாரு அதுதானே, இப்ப பாருங்க.
மேலோக தூத கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூத கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். அக்கோய், உலகத்தோட ராஜாவே பிறந்தாருன்னு சொன்னீங்க. அங்க வேற எந்த சிறப்பாவும் நடக்கலையா? சிறப்பா நடக்கலையாவா? அவ்வளோ பெரிய ராஜா பிறந்திருக்காரு. அந்த இடத்துல நீ இல்ல நான் இல்ல யாருமே பாத்துறாத அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்த நிரப்பிச்சான். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையால வந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். நீங்களாச்சும் பரவாயில்லக்கா, கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதா கேக்குதான்னு கேக்குறாங்க. என்னமா கேக்குதா 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 இல்ல, கேக்குதா பிரியாணித்தா பலகாரத்தான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல்ல பல்லக்கும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனஸ் பல்லகாரம், பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பலக்கும். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் பூவுலகை வாழ்த்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. தந்தனத்தும் தந்தனத்தும் தாளம் போது நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போது நீ. தந்தனத்தும் தந்தனத்தும் தாளம் போது நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போது நீ. சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். பல்லவரே மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் பூவுலகை வாழ்த்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. நன்றியை வழங்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நடைபெற இறையருளை கொடுத்த இறைவனுக்கு
அறிவிலும் ஒழுக்கத்திலும் நற்பாதை வழியும் கடக்க வழிகாட்டியாக உறுதுணையாக ஊன்றுகோலாய் இருப்பவர்கள் எமது அன்பு ஆசிரியர்